மூதாட்டி கொலை வழக்கில் 9 மாதமாக தேடப்பட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். MA BEd படித்து ஆசிரியராக பணியாற்றியவர் கொலை வழக்கில் சிக்கி கம்பி எண்ணுவது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பார்க்க அப்பாவி போன்ற முகத்தோற்றத்துடன் இருக்கும் ஆசிரியராக பணியாற்றிய இந்த நபரைத்தான் மூதாட்டி ஒருவரின் கொலை வழக்கில் காப்பு மாட்டியிருக்கிறார்கள் காவல்துறையினர். சேலம் மாவட்டம் கொளத்தூர் பேருந்து நிலையத்தில் அதிகாலையில் ரோந்து நடத்திய போலீசார் அங்கு சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்தவர்களை சம்பிரதாய விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து வந்தனர். ஒவ்வொருவரின் பெயர் விவரத்தை கேட்டதோடு அவர்களின் கைரேகைகளையும் பதிவு செய்தவர்கள் எந்த குற்ற சம்பவங்களிலாவது இவர்களின் கைரேகை ஒத்துப்போகிறதா என்று சோதனை செய்துள்ளனர். அப்படி சோதனையின் போது போலீசார் அழைத்து வந்திருந்த கர்நாடக மாநிலத்தில் இருந்து வந்த மரிய லூயிஸ் என்பவரின் கைரேகை கடந்த 9 மாதங்களாக போலீசார் தேடி வரும் ஒரு கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியின் கைரேகையுடன் ஒத்துப்போக போலீசார் ஒரு பிளாஷ்பேக்கு சென்றிருக்கிறார்கள். கடந்த 2023 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நள்ளிரவு கொளத்தூர் ஏழுபரணை காட்டை சேர்ந்தவர் ராமசாமி மனைவி அத்தாயம்மாள் 65 வயது மூதாட்டியான அவர் தலையில் கல்லை போட்டும் கத்தியால் கழுத்தை அறுத்தும் கொலை செய்யப்பட்டார். அது மட்டுமின்றி வீட்டில் இருந்த 1,10,000 ரொக்கம் அரை சவரன் தங்கத்தோடும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியை தேடி வந்த போலீசாருக்கு தடயமாக சிக்கியது கைரேகை மட்டுமே. 5 பேர் கொண்ட தனிப்படை அமைத்து போலீசார் கைரேகைக்கு சொந்தமான நபரை தேடியும் துப்பு கிடைக்காமல் தடுமாறி வந்த நிலையில்தான் மரிய லூயிஸின் கைரேகை ஒத்துப்போக அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கொளத்தூர் சாவேரியார் பாளையத்தை சேர்ந்தவர்தான் மரிய லூயிஸ். MA BEd பட்டதாரியான அவர் தனியார் பள்ளிகளில் ஆசிரியராக பணி செய்து வந்திருக்கிறார். ஆனாலும் அவரிடம் மதுப்பழக்கம் ஒட்டி கொண்டிருக்கிறது. குடியை கெடுக்கும் என்பது போல அவரது மதுப்பழக்கத்தால் அவர் பார்த்து வந்த ஆசிரியர் பணியை இழந்திருக்கிறார். வருமானமின்றி குடும்பத்திலும் பிரச்சனைகள் எழ மரிய லூயிஸின் மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு கர்நாடகாவில் உள்ள அவரது தாயாரின் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனால் கிடைத்த வேலைகளை செய்து பிழைப்பு நடத்திய மரிய லூயிஸ் மதுப்பழக்கத்தையும் கைவிடவில்லை. இந்த நேரத்தில்தான் ஏழுபரணை காட்டைச் சேர்ந்த அத்தாயம்மாள் புதிய வீடு கட்டியிருக்கிறார். அந்த வீட்டு வேலைக்காக மரிய லூயிஸ் சென்று வந்துள்ளார். அப்போது அத்தாயம்மாளின் கணவர் ராமசாமி தான் சீட்டு எடுத்த பணத்தை வீட்டில் வைத்திருந்ததை மரிய லூயிஸ் பார்த்துள்ளார். அவரது மூளைக்கு மது சைத்தான் வேதம் ஓத 2023 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு அத்தாயம்மாளின் வீட்டுக்குள் திருட நுழைந்த மரிய லூயிஸ் மூதாட்டி தனியாக கட்டிலில் படுத்திருப்பதை பார்த்து அவரது தலையில் கல்லை போட்டதோடு அருகில் இருந்த கத்தியால் கழுத்தை அறுத்தும் கொலை செய்திருக்கிறார். மூதாட்டி காதில் அணிந்திருந்த அரை சவரன் தங்கத்தோட்டையும் வீட்டிலிருந்த 1,10,000 ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார் மரிய லூயிஸ். கொள்ளையடித்ததில் 50,000 ரூபாயையும் தங்கத்தோட்டையும் தனது வீட்டில் மறைத்து வைத்துவிட்டு மீதி பணத்துடன் ஊட்டி சென்ற மரிய லூயிஸ் அங்கு தனது நண்பர்களுடன் தங்கி உல்லாசமாக பொழுதை கழித்துள்ளார். அதன் பின்னர் கர்நாடகாவில் உள்ள மாமியார் வீட்டுக்கு சென்றுள்ளார். கையில் பணம் காலியான நிலையில் வீட்டில் மறைத்து வைத்திருந்த பணம் மற்றும் தங்கத்தோட்டை எடுக்க வந்தபோது போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். விசாரணையில் உண்மைகள் தெரிய வந்ததை தொடர்ந்து மரிய லூயிஸ் கொடுத்த தகவலின் பேரில் அவரது வீட்டில் இருந்த 50,000 ரொக்கம் தங்கத்தோடும் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். தொடர்ந்து அவர் மீது கொலை வழக்கு பதிந்து கைது செய்தவர்கள் மேட்டூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.